அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கேரமல் கீர் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் ரைஸ் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது எந்த ரைஸாக வேணால் இருக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். ஒரு பேனில் சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சுருங்க. நல்லா மெல்ட் ஆயிரும். அவ்வளோதாங்க, நமக்கு கேரமல் ஆயிடுச்சு. இப்போ லோவாக வச்சுருங்க அடுப்பை. இதில் ஹாட் வாட்டர் 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கும், அப்புறம் மெல்ட் ஆயிரும். ஸ்பேட்சுலா வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரமல் தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இன்னொரு பேனில் கீ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, கேஷ்யூ நட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிளாக் கிஸ்மிஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் மில்க் 1 லிட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான மில்காக இருக்கணும். நல்லா ஹை ஸ்பீடில் அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த ரைஸை சேர்த்துடலாம். இந்த ரைஸ் குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ரைஸ் குக் ஆயிடுச்சு. பாலும் நமக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச நட்ஸும் கேரமலையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நீங்கள் கொஞ்சம் திக்காகணும்னு நினச்சிங்கன்னா அதே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை இந்த கன்சிஸ்டன்சி போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இறக்கிடலாம். இப்போ திக்காயிருச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி, கோகோனட் ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கீர் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீல கொஞ்சம் நட்ஸும் கொஞ்சம் குங்குமப்பூவும் பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரமல் கீர் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.